உக்ரைன் அதிபரான ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபரான டொனால்டு ட்ரம்பை வெள்ளை மாளிகை ஓவல் அலுவலகத்தில் வச்சு சந்திச்சு பேசியிருக்காரு. அப்ப இருவருக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டிருக்கு. Disrespectful to the country, this country. That's with back all to you. respect to your Far country. more than a lot of people said they respect. should have. சொல்றதை கேட்கலன்னா ஆதரவு இல்லைன்னு உக்ரைன் அதிபர் கிட்ட ட்ரம்ப் நேரடியா எச்சரிச்சிருக்காரு. இந்த வார்த்தை போர் உலகம் முழுவதும் பேசு பொருளா மாறி இருக்கு. We're going to feel very good and very strong. You will feel influence. ரஷ்யாவுடனான போர்ல உக்ரைனுக்கு அமெரிக்கா கடந்த 3 ஆண்டுகளா செய்த நிதி உதவிக்கு பதிலா உக்ரைன்ல உள்ள அரிய வகை கனிம வளங்களை வெட்டி எடுக்கக்கூடிய உரிமையை காலவரையறையின்றி எங்களுக்கு வழங்கணும்னு ட்ரம்ப் வலியுறுத்தியிருக்காரு. அது மட்டும் இல்ல, ரஷ்யாவுடனான போர்ல உக்ரைனுக்கு உதவியதற்காக நன்றியுடன் செயல்பட வேண்டும்னு சொன்ன ட்ரம்ப் அமைதிக்கு உக்ரைன் ஒத்துழைக்க வேண்டும்னு சொல்லியிருக்காரு. தொடர்ந்து பேசின அதிபர் ட்ரம்ப் ரஷ்யாவுடனான போர்ல உக்ரைனுக்கு அமெரிக்கா உதவி செய்யலைன்னா உக்ரைன் தவிடு பொடியாகி இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இதனால கோபமான உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி ரஷ்யா விஷயத்துல பின்வாங்க போகிறது இல்லைன்னும் போர்ல உக்ரைனுக்கு உத்தரவாதம் அளித்தால் மட்டுமே ஒப்பந்தத்துல கையெழுத்திட தயார்னும் சொல்லியிருக்காரு. ஆனா ட்ரம்ப் உத்தரவாதம் அளிக்கிறதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காரு. இதனால இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டு ஒப்பந்தத்துல கையெழுத்திடாமலேயே வெள்ளை மாளிகையை விட்டு வெளியேறி இருக்காரு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி.